கட்சி கொடியை இந்த கொடி போய் காவல்துறை அதிகாரிகள் கை வைப்பதில்லை. இதை விட பெரிய பெரிய கொடியை ஏற்றுகிறாங்க. போய் தாசில்தார் அந்த கொடியை குடிக்கிறதாக வரலாறு இல்லை. அப்படி இருக்கும்போது விசிக கொடியை பார்த்தவுடன் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் அது என்ன ஒரு எரிச்சல்? எங்கிருந்து வருகிறது இந்த எரிச்சல்? ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட எரிச்சல் வருகிறது? வேறு எந்த கட்சி கொடியாவது இப்படி கை வைத்திருக்கிறீங்களா? மாவட்ட நிர்வாகத்தை கொண்டு போய் காவல் நிர்வாகத்தில் வைத்திருக்கிறீங்களா? அதைத்தான் நான் கேட்கிறேன். ஒரு உதாரணம் காட்டிவிட்டு நீங்கள் இதை செய்தால் கூட நாங்க ஏற்கனவே அவரை பிடிச்சு வச்சிருந்தோம், ஏற்கனவே அந்த கொடியை நாங்க அகற்றிருக்கோம் அப்படி நீங்க சொல்லுங்க. உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க, உங்களால் கை வைக்க முடியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்றவுடன் உங்களால் மிக எளிதாக இதை செய்ய முடியும் என்றால் அதை அனுமதிக்க முடியாது. சட்டம் எல்லாருக்கும் சட்டம் தானே, எங்களுக்கு மட்டும் தனி சட்டமா? சட்டமே நாங்கள் இயற்றியது. அந்த சட்டத்தை நீங்கள் கடைபிடிங்க, நாங்கள் கடைபிடிக்க தயாராக எந்த வகையிலும் வரப்பு மீற மாட்டோம். அதிகாரம் வந்துவிட்டால் இங்கே எம்எல்ஏ வெற்றி பெற்று விட்டால் நாகப்பட்டினம் என்னாகுமோ என்று அவதூறு பரப்பினார்கள். ஆனால் நாகப்பட்டினம் 3 ஆண்டுகளாக எப்படி அமைதியாக எவ்வளவு புதிய திட்டங்கள் இந்த நாகப்பட்டினத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை பட்டியல் போட்டு எங்களால் சொல்ல முடியும்.